Hi everyone, welcome to Spectator Reviews YouTube channel. நம்ம இந்த வருஷம் இங்கிலாந்து செகண்ட் T20 ரிவ்யூ பார்ப்போம். ஸோ பக்கத்தில் அந்த மேட்ச் நடந்து இந்தியா 2 விக்கெட் வித்தியாசத்தில் வின் அண்டு பிளேயர் அந்த மேட்ச் வரணும். டாஸ் வின் பண்ணோன்னே இந்தியா கேப்டன் சூரியகுமார் யாதவ் சேசிங் ப்ரிஃபர் பண்ணார் எதிர்பார்த்தது போலவே. அண்ட் பிச் பொறுத்த வரைக்கும் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் இருந்தது, பட் கிராக்ஸ் எதுவுமே இல்லை. ஸோ ஹை ஸ்கோரிங் கேம் எதிர்பார்க்கப்பட்டது. அண்ட் இந்தியா 11 பொறுத்த வரைக்கும் வாஷிங்டன் அண்ட் ஜுரேல் விளையாடினாங்க, ரிங்கு அண்ட் நிதிஷ்குமார் ரெட்டி விளையாடுறாங்க, ஜேமி ஸ்மித் அண்ட் கார்ஸ் இந்த மேட்ச்சில் விளையாடுறாங்க. இங்கிலாந்து சைடில் கசட் கிங்ஸ் பெத்தேல் விளையாடல. ஸோ 165க்கு 9 இங்கிலாந்து 20 ஓவரில் அண்ட் சேசிங்கில் 166க்கு 8 இந்தியா 19.2 ஓவரில். ஸோ இந்த மேட்ச்லேயும் பார்த்திங்கன்னா 58க்கு 2 ஓப்பனர்ஸை இழந்தாங்க இங்கிலாந்து. அண்ட் மிடில் ஓவர்ஸில் 63க்கு 4 அண்ட் கடைசி 5 ஓவரில் பார்த்திங்கன்னா 3 விக்கெட் இழந்து 44 ரன். ஸோ சால்ட் 4 ரன், ஒரு பவுண்ட்ரி. ஹர்ஷ்தீப் சிங் பாலில் பவர் பிளேயில் முதல் ஓவர்லேயே விக்கெட் விட்டார். வாஷிங்டன் சுந்தர் கேட்ச் லெஃப்ட் சைடில் அண்ட் டக்கெட் 3 ரன். வாஷிங்டன் சுந்தர் ஓவரில் ஜுரல் கிட்ட கேட்ச். அண்ட் பட் ஸ்டில் மிடில் ஓவர்ஸில் பட்லர் மற்றும் ப்ரூக் ஒரு பார்ட்னர்ஷிப் 33 ரன் 20 பாலில். பட் அதே போல் 7வது விக்கெட்டுக்கு ஓவர்டன் மற்றும் கார்ஸ் ஒரு பார்ட்னர்ஷிப். பட்லர் பார்த்திங்கன்னா 45 ரன் 30 பாலில் 3 சிக்ஸர் 2 பவுண்ட்ரி, அவர் தான் ஹையஸ்ட் ஸ்கோர். மற்றபடி பார்ட்னர்ஷிப்பே இல்லாமல் 165 ரன் எடுத்தாங்க. பட் ஸ்டில் ஏன் எடுத்தாங்க, எப்படி எடுக்க முடியுது அப்படின்னா, ஓப்பனர்ஸ்லேருந்து நம்பர் 11 பேட்டர்ஸ் வரைக்கும் அவங்களால பவுண்ட்ரிஸ் அடிக்க முடிஞ்சுது. பட் எக்ஸ்ட்ரா பவுன்ஸும் அவங்களுக்கு ஃபேவர் பண்ணிச்சு. ஸோ இந்த மாதிரி எல்லா இந்தியன் கிரவுண்ட்லேயும் எடுக்க முடியுமா அப்படின்றது என்னை பொறுத்த வரைக்கும் சந்தேகம் தான். ஸோ இந்தியாவுடைய பவுலிங் அண்ட் ஃபீல்டிங் பொறுத்த வரைக்கும் கிரவுண்ட் ஃபீல்டிங் நல்லா இருந்தது, கேட்சஸ் நல்லா பிடிச்சாங்க, ரன் அவுட் வாய்ப்புகள் தவற விடலை. ஜுரல் ஒரு ரன் அவுட் ஒரு கேட்ச்சு, விக்கெட் கீப்பர் சாம்சன் ஒரு கேட்ச்சு, திலக் வர்மா 2 கேட்ச்சு, வாஷிங்டன் சுந்தர் ஹர்ஷித் ராணா ஒரு கேட்ச்சு. ஸோ பவுலர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஹர்ஷ்தீப் சிங் அண்ட் ஹார்திக் பாண்டியா 2 ஃபாஸ்ட் பவுலர்ஸ், அது தவிர்த்து 5 ஸ்பின்னர்ஸ் யூஸ் பண்ணாங்க. பவர் பிளேயில் மட்டும் 5 பவுலர்ஸ் யூஸ் பண்ணாங்க. ஹர்ஷ்தீப் சிங் 4 ஓவரில் 40க்கு 1. பவர் பிளேயில் தொடர்ந்து கன்சிஸ்டண்ட்டாக விக்கெட் எடுத்தாலும் ஸ்லாக் ஓவர்ஸ் தொடர்ந்து எக்ஸ்பென்சிவாக இருக்கார். 4 ஓவரில் 40க்கு 1. சால்ட்டுடைய விக்கெட்டை முதல் ஓவரில் எடுத்தார் வாஷிங்டன் சுந்தர் கேட்ச். அண்ட் பட் என்னுடைய ஒப்பீனியனில் ஸ்லாக் ஓவர்ஸில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யோசிச்சிருக்கலாமோ, ஒரு ஸ்பின்னர் ஒரு வாஷிங்டன் சுந்தருக்கு 3 ஓவர் இருக்கும்போது கொடுத்துருக்கலாமோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா முதல் மேட்ச்லேயுமே சரி இந்த மேட்ச்லேயுமே சரி இங்கிலாந்து பேட்டர்ஸ் பேசர்ஸை ரொம்ப என்ஜாய் பண்ணி அடிச்சிருக்காங்க. அண்ட் இன்ஃபேக்ட் ஸ்ரீலங்காவில் T20I மேட்ச்சில் பார்ட் டைம் ஸ்பின்னர்ஸை யூஸ் பண்ணி சூரியகுமார் யாதவ் மேட்ச் வின் பண்ணார். ஸோ வாஷிங்டன் சுந்தருக்கு 3 ஓவர் இருக்கும்போது அவரை யூஸ் பண்ணியிருக்கலாம்னு எனக்கு தோணுச்சு. அண்ட் ஹார்திக் பாண்டியா 2வது ஓவரும் 19வது ஓவரும் போட்டு மொத்தமே 6 ரன் மட்டுமே கொடுத்து ஒரு விக்கெட், அடில் ரஷீதுடைய விக்கெட் சாம்சன் கேட்ச் பிடிச்சார். ஸோ சூப்பராக பவுலிங் போட்டார். அண்ட் வாஷிங்டன் சுந்தர் பவர் பிளேயில் அந்த ஒரு ஓவருக்காக கொண்டு வந்தாங்க, 9 ரன் கொடுத்து ஒரு விக்கெட். இன்ஃபேக்ட் வாஷிங்டன் சுந்தர் பார்த்திங்கன்னா டக்கெட்டுடைய விக்கெட் எடுத்தார், ஜுரல் கேட்ச். அண்ட் அக்ஷர் பட்டேல் பவர் பிளேயில் ஒரு ஓவர், மொத்தமாக 4 ஓவர் 32க்கு 2. பிச்சில் பெருசாக டேன் இல்லை அப்படின்னாலும் சூப்பராக விக்கெட் எடுத்தார். பட் கடைசியில் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருந்தார். அண்ட் வாஷிங்டன் அண்ட் அக்ஷர் பட்டேலுக்கு பிறகு பிஷ்னோய் 4 ஓவரில் 27. அன்ஃபார்ச்சுனேட்லி இன்றைக்கும் விக்கெட்லெஸ், பட் சில நல்ல பால்ஸ் போட்டார். அண்ட் வருண் சக்கரவர்த்தி 4 ஓவரில் 38க்கு 2. ப்ரூக் மற்றும் ஓவர்டனுடைய விக்கெட்டை போல்டில் எடுத்தார். ஜேமி ஸ்மித் இவர் கொஞ்சம் டேக் ஆன் பண்ண ட்ரை பண்ணார், அதனால் எக்ஸ்பென்சிவ் ஆகிட்டார். மற்றபடி சூப்பராக பவுலிங் போட்டார். அண்ட் அபிஷேக் சர்மா ஒரு ஓவரில் ஜேமி ஸ்மித்துடைய விக்கெட் எடுத்தார், பட் 12 ரன் கொடுத்தாரு. பட் ஸ்டில் அபிஷேக் சர்மாவுக்கு கன்சிஸ்டண்ட்டாக வாய்ப்பு ஆல்ரவுண்டராக கொடுக்கணும் அப்படின்றது என்னுடைய எதிர்பார்ப்பு. ஸோ ஏற்கனவே சொன்னது போல் கிரவுண்ட் ஃபீல்டிங் நல்லா இருந்தது. அண்ட் இந்தியாவுடைய பேட்டிங் அப்ரோச்சும் பார்த்திங்கன்னா அட்டாக்கிங் ஸ்டார்ட் இருந்தது. பட் ஸ்டில் அவங்களும் ஓவர் அட்டாக்கிங் மோடுக்கு போயிட்டாங்க. ஸ்ட்ரைக் ரொட்டேஷன்ஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டராக ரன் ரேட்டை ரெக்கார்ட் ரேட்டுக்கு ஏற்றது போல் ரன் ரேட்டை மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. லோயர் ஆர்டர் பேட்டர்ஸ்க்கு ப்ரெஷர் இருந்திருக்காது. பட் நிலைமை தலைகீழாக தான் இருந்தது. ஏன்னா சாம்சன் 5 ரனில் அவுட்டு, அபிஷேக் சர்மா 3 பவுண்ட்ரி 12 ரன், ஸ்கை 12 ரன் 3 பவுண்ட்ரி, ஜுரல் 4 ரன், ஹார்திக் பாண்டியா 7 ரன் 1 பவுண்ட்ரி, வாஷிங்டன் சுந்தர் 26 ரன் 3 பவுண்ட்ரி 1 சிக்ஸர், அக்ஷர் பட்டேல் 2 ரன், ஹர்ஷ்தீப் சிங் 1 பவுண்ட்ரி 6 ரன். இவங்க எல்லோரும் அவுட் ஆனாங்க. பட் அது 2 திலக் வர்மா நம்பர் 3ல் ஸ்ட்ராங்காக ஆடி ஃபினிஷ் பண்ணார். 72 ரன் 55 பாலில் 5 சிக்ஸர் 4 பவுண்ட்ரி.
அண்ட் பிஷ்ணோய் நல்ல சப்போர்ட் கொடுத்தாரு 9வது விக்கெட்டுக்கு. 9 ரன் 5 பாலில் 2 பவுண்டரி ஒரு சிங்கிள். இன்ஃபேக்ட் ஸ்கை மற்றும் திலக்கர்மா ஒரு 30 ரன் பார்ட்னர்ஷிப் அப்படின்னாலும் 8வது விக்கெட்டுக்கு ஒரு 20 ரன் பார்ட்னர்ஷிப், 9வது விக்கெட்டுக்கு பிஷ்ணாய் மற்றும் திலக்கர்மா ஒரு 20 ரன் பார்ட்னர்ஷிப். அந்த பார்ட்னர்ஷிப் தான் ஜெயிக்க வச்சது. ஸோ ஓவரால் இந்த மேட்ச் பற்றி சொல்லணும் அப்படின்னா இந்தியா பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய பேட்டிங் அப்ரோச், அட்டாக்கிங் அப்ரோச் இருந்தது. பட் ஸ்டில் ஸ்ட்ரைக் ரொட்டேஷன், ரெக்கர்ட் ரேட் மெயின்டைன் பண்ணுறது இதெல்லாம் பெட்டராக பண்ணியிருந்தாங்க அப்படின்னா லோயர் ஆர்டர் மேலே ப்ரெஷர் இருந்திருக்காது. அண்ட் இந்தியாவுடைய பவுலிங் அண்ட் ஃபீல்டிங் பொறுத்தவரைக்கும் கிரவுண்ட் ஃபீல்டிங் எனக்கு உண்மையிலே நல்லா இருந்தது. பட் பவுலிங் சேஞ்சஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம். குறிப்பாக வாஷிங்டன் சுந்தருக்கு இன்னும் சில ஓவர்கள் கொடுத்துருக்கலாம். ஹர்ஷ்தீப் சிங் இடத்துல நான் எப்போதுமே பிலீவ் பண்ணுறது என்னென்னா கடைசி கட்ட ஓவர்ஸில் ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு இங்கிலாந்து இந்த சீரீஸில் கொடுத்துருக்கணுமா அப்படின்னு நான் யோசிக்கிறேன். ஏன்னா ஸ்ரீலங்காவில் பார்ட் டைம் ஸ்பின்னர்ஸை வச்சு மேட்சை ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க இந்தியன் பிளேயர்ஸ். ஸோ போன மேட்ச்சில் பேசர்ஸை ரொம்ப என்ஜாய் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கும்போது சர்ப்ரைஸாக அந்த இடத்துல வாஷிங்டன் சுந்தருக்கு சில ஓவர் கொடுத்துருக்கலாம், ஹர்ஷ்தீப் சிங் ஓவரை கட் பண்ணிவிட்டு அப்படின்னு என்னுடைய ஒப்பீனியன் இருந்தது. அண்ட் ஸோ இதெல்லாம் ஒரு டாக்டிக்கல் மிஸ்டேக். மற்றபடி ஃபீல்டிங்கானது பேட்டிங்லேயும் பவுலிங்லேயும் அப்ரோச் டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கணும் அப்படின்றது என்னுடைய ஒப்பீனியன். ஸோ பவுலிங் சேஞ்சஸில் சூரியகுமார் யாதவுடைய கேப்டன்சி ஸ்ரீலங்காவில் இருந்த மாதிரி இருந்திருக்கணும். அண்ட் இங்கிலாந்து சைட் பொறுத்த வரைக்கும் இந்த அட்டாக்கிங் அப்ரோச் எல்லா இடத்துலையும் ஒர்க் அவுட் ஆகாது. பார்ட்னர்ஷிப்ஸ் மெயின்டைன் பண்ணணும். அண்ட் கிரவுண்ட் ஃபீல்டிங் உண்மையிலே நல்லா இருந்தது, கேட்சஸ் பிடிச்சாங்க. பட் அந்த ஒரு கேட்ச் ட்ராப் மேட்சையே மாற்றிச்சு. அதன் பிறகு ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக போக ஆரம்பித்தாங்க. ஆர்ச்சருக்கு விக்கெட் கீப்பர் தலைக்கு மேலெலாம் சிக்ஸர் போச்சு. மார்க்வுட் அந்த கேட்ச் ட்ராப்புக்கு பிறகு அவரும் ரன்ஸ் லீக் பண்ண ஆரம்பித்தார். அடில் ரஷீத்துக்கு ரொம்ப பார்த்து ஆடுறாங்க. கடைசியில் ஹர்ஷ்தீப் சிங் தான் மேட்ச்சை கேட்ச் பாலை சுற்றி பேட்டை சுற்றிட்டு கேட்சை கொடுத்தாரு. பிரைடன் கார்ஸுக்கு அன்னெசரியாக 3 விக்கெட் கொடுத்தாங்க. மெயின் பவுலர்ஸை டேக் ஆன் பண்ணாமல் இவரை டேக் ஆன் பண்ணலாம் அப்படின்னு நினச்சி. பட் ஓவர்டன் பார்த்திங்கன்னா ரன்ஸ் லீக் பண்ணாலும் அவரும் ஹர்திக் பாண்டியாவுடைய விக்கெட் எடுத்தார். லிவிங்ஸ்டன் அவரும் பார்த்திங்கன்னா ஒரு விக்கெட் எடுத்தார் 2 ஓவரில். ஸோ அன்னெசரியாக கார்ஸ் மாதிரி புது பிளேயர்ஸ் இந்தியாவில் முதல் முறையாக விளையாடுற ஒரு பிளேயர்ஸ்க்கு ஒரு கான்ஃபிடென்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ என்னுடைய ஒப்பீனியனில் அந்த ஒரு கேட்ச் ட்ராப் தவிர்த்து இங்கிலாந்துடைய பவுலிங் ஃபீல்டிங் நல்லா இருந்திருக்கு. பேட்டிங் அப்ரோச் இந்த மேட்ச்சில் ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அண்ட் இந்தியா பொறுத்த வரைக்கும் பேட்டிங் அப்ரோச் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம். பவுலிங் சேஞ்சஸ் இன்னும் கொஞ்சம் சூரியகுமார் யாதவ் கேப்டன்சி பெட்டராக இருந்திருக்கலாம். மற்றபடி ஃபீலிங் நல்லா இருந்திருக்கு. ஸோ பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்தபடியில் அதை பற்றி தொடர்ந்து அடுத்த மேட்ச் பற்றி பேசலாம். உங்களுக்கு கருத்துக்கள் ப்ரெடிக்ஷன்ஸ் கமெண்ட் செக்ஷனில் பதிவுங்க. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். வீடியோஸ் போடும்போது நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.